அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் மிக பெரும் சரித்திர வரலாறு படைத்த இயக்கம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதன்முறையாக ஒரு நடிகர் நாடாளலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும், குறுகிய காலத்தில் ஒரு கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதற்கும் எடுத்துக்காட்டான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், ரத்தம், சதை, உயிர் இவை அனைத்தையும் தியாகம் செய்து வளர்த்த தமிழகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் கட்சியான அதிமுகவை யாரும் குறைத்து எள்ளி நகையாட தமிழக மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த கட்சி தொடங்கிய நேரத்திலே பிறந்தே இல்லாத நடிகர் விஜய் ஏதோ அடித்த காற்றிலே வேகமாக மைனாரிட்டி ஆட்சியாக, பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக அமைந்து திமுக ஆதரவோடு வெற்றி பெற்ற கட்சிகளுடைய உதவியோடு ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்திருக்க விஜய், நடிகர் விஜய் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். அதிமுக சந்தித்த சோதனைகள் பல, அதிமுக கண்ட வெற்றியும் பல. அதற்கான எடுத்துக்காட்டுகளை சொல்வதற்கெல்லாம் தமிழக மக்களுக்கு அவசியமில்லை. எல்லா மக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நன்றி சொல்ல போன இடத்திலே அவர் இந்த ஒரு மாத கால ஆட்சியிலே என்னென்ன மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லாமல் தேவையற்ற முறையிலே கூடுதலான வார்த்தைகளை பயன்படுத்தி அதிமுகவை மிக குறைந்த அளவிலே அண்டர் எஸ்டிமேட் போட்டு பேசியிருக்கிறார். இதற்கு நாங்கள் எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு மாத காலத்தில் திமுக ஆட்சியில எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவியதோ அதை விட கூடுதலாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான பாலியல் சீண்டல்கள் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை போக்குவதற்காக சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த சிங்கப்பெண் படையை சேர்ந்த ஒரு பெண் போலீஸுக்கு காவல்துறை ஆய்வாளராலே அவருடைய தன்மானத்திற்கே இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட தேதியிலே சிங்கப்பெண் படை அமைக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் திருநெல்வேலியிலே பௌர்ணமி வலம் வந்த திருவண்ணாமலையிலே பௌர்ணமி வலம் வந்த 2 சம்பவங்களிலே இளம் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு படம் எடுக்கப்பட்டு அவர்களுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு குற்றவாளிகள் உங்கள் படத்தை வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே தினத்திலே நேற்றைய தினம் தூத்துக்குடியிலே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே தகாத முறையிலே ஒரு பெண்ணை வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் அடக்குவதை விட்டுவிட்டு அதிமுகவை அழிப்பதாக நினைத்து தயவு செய்து நடிகர் விஜய் தகாத செயலில் ஈடுபடக்கூடாது. அவருடைய திட்டங்கள் என்ன? தாய்மாமன் சீர் எங்கே போயிற்று? மாதம் மகளிருக்கு 2500 ரூபாய் தொகை எங்கே, எப்போ கொடுக்க போறீங்க? உங்க பிறந்தநாள் வந்து விட்டது, அந்த தேதியிலிருந்து முதல் மாதம் 2500 வருமா? தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு எங்கே வேண்டுமென்றால் ஏசி வண்டியிலே கூட பஸ்ஸிலே இலவச பயணம் என்று சொன்னீர்களே, அதை எப்போது தொடங்க போகிறீர்கள்? நீங்கள் சொன்ன நூற்றுக்கணக்கான வாக்குறுதிகள் விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையாக 5 ஏக்கர் கீழ் இருக்கும் விவசாயிகளுடைய கடன் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லி அதில் என்னென்னமோ குழப்பம். அதை படித்தால் அவருக்கே புரியாது, அதை வகுத்து கொடுத்தவர்கள் யார் என்று தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். லேசான போராட்டம், இது வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி பலரையும் ஏமாற்றி தன்னால் விமர்சிக்கப்பட்ட கட்சியில இருந்து சில எம்எல்ஏக்களோட உதவியை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறவர் மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி தாவேகா என்ன பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். நாங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் முற்றிலும் மக்களால் நிராகரிக்கப்படவில்லை.
இன்றைக்கு 12 தொகுதிகள் சென்ற முறை பெற்றதை விட இந்த முறை குறைவாக பெற்றிருந்தாலும் திமுக எங்களை விட குறைவாக 75 தொகுதிகளை திமுக இழந்திருக்கிறது. ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சி சில நேரங்களிலே மக்களால் நிராகரிக்கப்படுவதும் பிறகு அது பாராட்டப்படுவதும் நடைமுறையிலே இருந்து வருவதுதான். 96 4 பேர் தான் எங்கள் கட்சியிலே வெற்றி பெற்றார்கள். 98 பாராளுமன்ற தேர்தலிலே மறைந்த பாரத பிரதமர் பாரத் ரத்னா வாஜ்பாய் அவர்களையே பிரதமர் ஆக்கிய பெருமை அதிமுகவுக்கு 2 ஆண்டுகள் ஏற்பட்டது. 2001 மீண்டும் அதிமுக அபரிமிதமாக வெற்றி பெற்றது. ஆகவே அதிமுகவை விமர்சனம் செய்வதை நிறுத்திவிட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நல்ல முறையில் நிறைவேற்றி மக்களுக்கு தேவையான பணிகளை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தமிழக மக்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளாட்சிகளுக்கு உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும். விலைவாசிகள் கடுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறது. என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி. டெல்லிக்கு போனவர் 7 நிமிடம் தான் பிரதமரை சந்தித்தது. 7 நிமிடத்துல தென்னை விவசாயிகளுடைய பிரச்சனை எடுத்து சொல்ல முடியுமா? அல்லது தமிழகத்தினுடைய சாலை போக்குவரத்தை பற்றி எடுத்து பேச முடியுமா? மெட்ரோ ரயிலை பற்றி தேவையான நிதியை பெறுவதற்கு பேச முடியும்? எதையுமே பேசாமல் டெல்லி பயணம் போனோம் வந்தோம் என்று எதற்கு போனோம் என்று தெரியாமல் முடிந்திருக்கிறது. எந்த நிதியையும் அவர் டெல்லியில இருந்து பெற்று வரவில்லை என்பது பட்டவர்த்தனமாக தெரியும். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பிரதமரிடத்துல தக்க முறையில அதிகாரிகளை அழைத்து கொண்டு போகாமல் தனக்கு ஹேர் ஸ்டைல் செய்கிறவர், தனக்கு மேக்கப் போடுகிறவர், தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனையோ எக்ஸ்பர்ட்டுகள் இருக்கிறார்கள், டெல்லியோடு தொடர்புள்ள அதிகாரி, அவர்களையெல்லாம் இந்த விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் அதில் கலந்துரையாடி பிரதமர் அலுவலகத்திற்கு போய் இதையெல்லாம் எடுத்து சொல்லி பேசுவதற்கு அவரிடத்துல நேரத்தை பெற்று பேசாமல் அல்ல ஒரு மனுவாகவாவது நாட்டினுடைய விவசாயிகளுக்கு தேங்காய் விலை கடுமையாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்று எடுத்து சொல்லக்கூட அவருக்கு தெரியவில்லை. அவருடைய அறியாமை தான் இதில் வெளிப்படுகிறது. நிச்சயமாக இனிமேல் அனுபவத்தை உருவாக்கி அல்லது தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு பெற்று இன்ஸ்டாகிராம் உதவியோடு ஆட்சியை கைப்பற்றியது ஒரு புதிய வித்தை. ஆனால் அதை தாக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லா நேரமும் எல்லோரையும் ஏமாற்ற முடியாது. இது நான் சொன்னதல்ல, பேரறிஞர் அண்ணா சொன்னது. அந்த வகையில் தமிழக மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகள், எங்களை ஆட்சியில் உட்கார வைத்து பாருங்கள், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று பூமிக்கும் ஆகாயத்துக்கும் பேசிய நடிகர் விஜய் எதையாவது ஒன்றையாவது உருப்படியாக செய்து மக்களிடத்திலே நல்ல பேர் பெறுவார். இந்த சோதனையிலிருந்து மீண்டு ஒற்றுமையாக இப்போதுதான் எடப்பாடியார் தலைமையில தொண்டர்கள் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சிகரமாக இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். நிச்சயமாக எந்த சோதனையிலிருந்து நாங்கள் வெளிப்பட்டு வரும் உள்ளாட்சி தேர்தலில் வரும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து ராஜினாமா செய்ய வைத்த கலை யாருடையது? அந்த ஆட்டு மந்தை வியாபாரத்தை செய்தது யார்? குதிரை பேர வியாபாரத்தை செய்தது விஜய். லாட்டரி கும்பல் என்பது நாட்டுக்கே தெரியும். லாட்டரி கும்பலுடைய பணத்தை வைத்து லாட்டரி அதிபர்களுடைய உதவியோடு ஆட்சி செய்யும் விஜய் விரைவில் அதற்குரிய பாடத்தை பெற்றுக்கொள்வார். அதிமுக சில பேர் 4 பேர் விலை போய்விட்டார்கள் என்பதற்காக அதிமுக விலை போகாது. பாசு மறுவற்ற மக்கள் இயக்கம், பூலாவாரி சுகுமாரன், வத்தலக்குண்டு ஆறுமுகம் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிர் தியாகம் செய்து வளர்த்த இந்த இயக்கம் நிச்சயமாக மீண்டும், அதாவது பீனிக்ஸ் பறவை போல சிலித்தெழும். கிளை கழகங்கள் முதல் ஒன்றிய கழகங்கள், நகர கழகங்கள், பேரூராட்சி கழகங்கள் அனைத்தும், மாநகராட்சியிலே வட்டக்கழகங்கள் அனைத்தும் தங்களுடைய கடமையை
சிறப்பாக செய்து நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் விளங்குவோம். நல்ல பணிகளை எதிர்காலத்தில் செய்வோம். மக்களிடத்திலே நெருக்கமாக எங்கள் உறவை வளர்ப்போம். மக்களும் தங்களுடைய சொந்த கட்சியாக அதிமுகவை கருதுகிறார்கள், இன்னும் கருதுவார்கள். பணத்தால் லாட்டரி மாபியாக்களை வைத்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் விஜயனுடைய வேடம் சீக்கிரம் கலையும். இது சீக்கிரம் மீண்டும் அமையும். நிச்சயமாக இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் ஓடாது. இந்த மைனாரிட்டி ஆட்சி 5 ஆண்டு காலம் ஓடாது. இதனுடைய தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளே விட்டால் போதும் சாமி என்று வெகு விரைவில் அவர்கள் உறவை விலக்கிக் கொள்ளுவார்கள். அந்த சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அது அவருடைய சீட்டு வாங்கியிருக்காங்க இருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் இந்த கட்சி இல்ல. அவங்க இந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். வெகு பேர் இருந்த இடம் இல்லாமல் சிதறுண்டு காணாமல் போய்விட்டார். அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உயிர் கொடுத்து வளர்க்கப்பட்ட இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவையிலே நாங்கள் முன்னோடியாக இருப்போம். தாவேகாவினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவோம். கட்சி பிறந்தப்போ தோன்றிய போது அவர் பிறந்தாரா? பிறக்கவே இல்லை. இந்த கட்சி தோன்றிய போது பிறக்காத ஒரு நபர், இந்த கட்சியினுடைய அருமையை தெரியாத ஒரு நபர், 4 சுவர்களுக்குள்ளேயே இருந்து கொண்டு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு நபர் என்னுடைய பெயரை சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன? அவரை எங்க கட்சியுடைய பெயரை சொல்வதற்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்றார். எல்லாமே நடக்கும். சில நேரங்கள்ல ஸ்டாலினே தோக்கலையா, எடப்பாடியார் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் அரசியல ஏற்ற இருக்காங்க. ஜனநாயக பெருந்தலைவர், மக்கள் தலைவர், தமிழகத்திற்கு எத்தனையோ அணைக்கட்டுகளை கொடுத்தவர், கல்வி கூடங்களை திறந்தவர், பெருந்தலைவர் ஐயா காமராஜர் தோக்கலையா? அத போல இது ஒரு சம்பவம். இது சரித்திரமாகாது. நாளை மீண்டும் அதிமுக சிலிர்த்து எழும் புதிய சரித்திரம். அவர் பேசுறாரு, அதோட அவர் பிடிச்சி விட்டுறாங்க. அதெல்லாம் அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் ஒற்றுமையாயிடுச்சு. எங்களுடைய தொடர்கள் எல்லாம் அவருக்கு தூரத்துல இருந்தாக்க வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதோ ஒன்று பேசியிருக்காரு. அவர் அப்பவே கண்டிச்சு விட்டாச்சு. இந்த 15 நாள் அனுபவிக்கிறாங்களே. தூத்துக்குடியில என்ன நடந்தது? திருவண்ணாமலையில பாருங்க, ஒரே நாள்ல 2 சம்பவம். அது ஒரே மாதிரி. இப்படி சூலூர்ல 10 வயது பெண், இதெல்லாம் எப்ப நடக்குது? பெண்களுக்கு நான் தான் கர்ணன், பெண்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன் கண்ண பகவானை போல என்று சொன்னவர் என்ன செய்திருக்கிறார்? இப்போ எங்க சிங்கப்பெண் காவல் படை எங்க? அதுல இருக்கிற ஒரு போலீஸுக்கு ஆபத்தாயிடுச்சு. அது ஒரு காவல்துறை அதிகாரியா ஆபத்து பண்ணிட்டார். இன்னும் நிறைய விஷயங்கள் அதிமுக தான் போயிடுச்சு இல்ல. இப்ப ஐயா வந்துட்டார்கள். இப்ப பாதுகாக்க வேண்டியதால் அவர் தான் எல்லா ஸ்டண்ட் தெரிஞ்சதுனால இரவெல்லாம் பறந்து பகலெல்லாம் பறந்து எல்லா ஊருக்கும் சென்று வந்து மக்களை பாதுகாக்க வேண்டியதான புதியது ஆட்சி நிப்பாட்டணும்ல. அதுக்கு தானே ஆட்சி, அதுக்கு தானே அதிகாரம். வந்த உடனே ஏன் நிப்பாட்டல? மாற்றம் தருவன் தானே வந்தார். அடுத்த நிமிஷம் காலிங் பெல் அடிச்சு அதிகாரிகளை கூப்பிட்டு அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது நேரடியா பேசி உடனடியா செய்யணும்ல. சூலூர்ல அந்த பெண் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தாய் என்ன சொல்லுச்சு? ஐயா, நீங்க சினிமாவில் பண்ண மாதிரி பண்ணுங்க ஐயா, என் பெண்ணை பழி வாங்கிட்டாங்க, நீங்க உடனே இங்க நேரடியா அவங்களுக்கு கொல்லுங்க ஐயா, ஆக்ஷன் எடுங்க ஐயா. என்ன ஐயா செய்யுங்க ஐயா, தாவேகா தலைவரே செய்யுங்க. அது ஆணவ பேச்சு, ஆணவம் அழிவுக்கு அடையாளம். தானுங்கிற அகம்பாவம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேச்சை கேளுங்க, புரட்சி தலைவி அம்மாவுடைய பேச்சை கேளுங்க. ஏதாவது இந்த மாதிரியான பேச்சுகள் பார்த்திருக்கிறீங்களா? மக்கள் இதுக்கெல்லாம் சரியான பாடம் போட்டோம். இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு நாங்க 47 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறோம். நான்லாம் 4000 ஓட்டுல தோத்துருக்கிறேன். நிறைய பேர் என்னை போல குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் நாங்களாம் இந்த இயக்கத்துல எடப்பாடியார் தான் எங்க தலைவர், எங்க உயிர் மூச்சுன்னு போராடி போயிட்டு இருக்கோம். அப்போ இந்த கட்சியை பத்தி வர்ணிக்கிற விதம் எந்த மோசமான செயல்? அப்படி பேசலாமா? நீங்களே சொல்லுங்க. இந்த கட்சியில அதெல்லாம் பயத்தினுடைய வெளிப்பாடு. இப்படி எல்லாம் மட்டம் தட்டுனா அந்த கட்சி காணாம போகணும்னு நினைச்சா பூதாகரமா இந்த கட்சி சிலித்து விழுந்து எழும் பீனிக்ஸா மாறும்.
எம்ஜிஆர் 133 தொகுதியில வெற்றி பெற்றார். மெஜாரிட்டி திமுகவுடைய ஆதரவோடவோ திமுக கூட்டணியில வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடவோ எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கல ஒரு முறை கூட. வெக்கக்கேடாயில திமுக கூட்டணியில போட்டி போட்ட கட்சிகள் அந்த அவங்களை எல்லாம் என்னமா விமர்சனம் பண்ணாரு நடிகர் விஜய். அதற்கு பிறகு அவங்களுடைய ஆதரவை தேடி போய் பெற்று மைனாரிட்டிய அவங்களோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கிறார். யாரை விமர்சனம் பண்ணி ஆட்சி அமைச்சார்? இது வெக்கமா இல்ல? அதுக்கு பிறகு எங்களை பத்தி பேசுறவங்க என்ன யோகியதை இருக்கு? மாயாஜா, இன்ஸ்டாகிராம் மாயாஜா 40 ஏன் இவரை 20 வருஷம் மக்கள் சேவை செய்ய வேண்டாம் யார் தடுத்தா? கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, அப்பெல்லாம் போய் தெருவில் இறங்கி வீடு வீடா போய் மக்களுக்கு உபகாரம் பண்ணிருக்கலாமே. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? சென்னையில எங்காவது குடிசைகள் தீப்பட்டுனா உடனே அங்கேயே போய் ஃபயர் சர்வீஸ் போறதுக்கு முன்னாடி அவர் போய் நின்னார். புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க? சுனாமி வந்தப்போ ஒரே நாள்ல சென்னையை அட்டன் பண்ணிட்டு கடலூருக்கும் போனாங்க, அடுத்த நாள் கன்னியாகுமரிக்கும் போனாங்க. ஆனா இவர் என்ன பண்ணினார்? அவர் எந்த நேரமும் போக மாட்டார். அனுபவம் இல்லாத முந்திரி கொட்டை அரசியல். நிருபர் உங்களை சந்திச்சிருக்காரா? இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு முறை உங்களை சந்திச்சு நிருபர்களை சந்திச்சு ஒரே ஒரு முறை விளக்கம் சொல்ல சொல்லுங்க. தயவு செய்து நீங்க அண்ணா திமுக என்பது மக்கள் இயக்கம், இது இன்ஸ்டாகிராம் கட்சி. இந்த முறையை பின்பற்றி குழந்தைகளை, இளம்பெண்களை எல்லாம் நான் அண்ணன், மாமன், தாய் மாமன், உங்களுக்கு சித்தப்ப அப்படி இப்படின்லாம் சொல்லி மக்களை ஏதோ ஒரு ஜாலத்துல மடக்கியிருக்கிறார். அது எவ்வளவு நாள் இப்படியே கொண்டு போக முடியும் என்பதை நீங்களே புரிவீங்க. அது ரீல்ஸ், அதான் ரீல்ஸ். அந்த ரீல்ஸ் அரசியல் தான் பண்ணியிருக்கிறார். இது ரியல் அரசியலுக்கு வரணும். ரீல்ஸ் அரசியல் இருந்து ரியல் அரசியலுக்கு வரணும்.